ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி வீட்டிலையே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க தேவை. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் ஒன்று தேவை. அதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். காலியான வாஸ்லினுடைய கண்டெய்னர் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான அலோவேரா யூஸ் பண்ணியும் இதை செய்யலாங்க. அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வின்டர் சீசனாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான அலோவேரா யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ சம்மரில் இந்த க்ரீம் செஞ்சிங்கன்னா மட்டும் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. வின்டரில் செய்யும்போது கடையில் வாங்குகிற இந்த அலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த அலோவேரா ஜெல்லிலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த க்ரீம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமை நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய ரெடி பண்ணுறதை விட கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இந்த க்ரீமில் தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டது அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அலோவேரா ஜெல் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு விட்டமின் இ கேப்சூல் தேவை. இது ஆப்ஷனல்லாம் இல்லைங்க, கட்டாயமாக இந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த க்ரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது விட்டமின் இ கேப்சூல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வாங்கும்போதே எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு 2 கேப்சூல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2 கேப்சூல் எடுத்துகிட்டு இதை சிசர் யூஸ் பண்ணியோ அல்லது ஷார்ப்பான நீடில் யூஸ் பண்ணியோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அலோவேரா ஜெல் கூட கலந்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது கூட கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். நார்மல் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே சென்சிட்டிவ் ஸ்கின்னாவோ அல்லது ஆயிலி ஸ்கின்னாவோ இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த அலோவேரா ஜெல்லும் அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூலும் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஊரில் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு எக்ஸ்பைரி டேட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வாங்குங்க. ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு உள்ளேயே தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது விட்டமின் இ கேப்சூலும் அலோவேரா ஜெல்லும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பவுலில். இது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கோகோனட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆல்மண்ட் ஆயிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த க்ரீம் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகும். இப்போது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண இதோட கலர் சேஞ்ச் ஆயிருங்க. பியூர் ஒயிட் கலரில் இது வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான ஒரு குட்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பட்டிருக்கக்கூடாது, மெயினாக அதை ஒன்று கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்கள் கையில் அப்ளை பண்ணலாம், அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த க்ரீம் நல்லா திக்காகவும் பியோர் ஒயிட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த க்ரீம் நல்லா திக்காக வரும். நீங்கள் இதை ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா க்ரீம் மாதிரி, கடையில் வாங்குகிற க்ரீம் மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஏர்டைட் கண்டெய்னர் கண்டிப்பாக நல்லா ட்ரையாக இருக்கணும், அதே நேரத்தில் சுத்தமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு குட்டி கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட். நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இது கொடுக்குங்க. ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த க்ரீம் ரெடி பண்ணிட்டேன் இல்லையா, இதை எடுத்து நான் இப்போ என் கையிலேயே போட்டு காமிக்கிறேன். சும்மா இந்த க்ரீம் காமிக்கிறத விட நான் கையில் அப்ளை பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க. இப்போ நான் இந்த க்ரீம்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கையில் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன்.
இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருந்தது ஸ்கின். அதே மாதிரி வின்டருக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபேஸ் பெயிண்ட்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் கூட இந்த ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிக்ஸ் வந்து revadishivkumar5@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பிக்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம். ஹோம்மேட் பொக்கேட் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு மிதுன்யா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹோம்மேட் பொக்கேட் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ மிதுன்யா. அதுக்கப்புறம் வந்து ஜீவஹர்ஷினி அவங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரை பண்ணியிருக்காங்க. மல்டி கலரில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஜீவஹர்ஷினி. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஹோம்மேடாக ஃபைல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு பிரியதர்ஷினி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபைல் வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ பிரியதர்ஷினி. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிட்டர் நோட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு பிரதிமா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த நோட் செஞ்சு பார்த்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க பிரதிமா. தேங்க்யூ வெரி மச் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னலக்ஷ்மி அவங்க வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த ஸ்னோமேன் பார்த்துட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்ன் பேப்பரும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ அன்னலக்ஷ்மி. அதுக்கப்புறம் வந்துட்டு பி சாகித்யா 8th ஸ்டாண்டர்ட் இவங்க வந்து ஹோம்மேட் ஸ்டார் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பரான கலரில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க சாகித்யா. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.